அதே அரசாங்கத்துக்கிட்ட இந்த இண்டிகோ பலவிதமான பொய்களை சொல்லி தாங்க எல்லாத்துலயுமே தயாரா இருக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு கம்பேரிசனுக்கு நம்ம பார்த்தோம்னா ஒப்பீட்டு அளவுல இண்டிகோவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சங்கடங்கள் வந்திருக்கு. இண்டிகோனால மட்டும்தான் பயணிகள் அவஸ்தப்பட்டிருக்காங்க. மத்த எந்த ஏர்லைன்ஸ்ல இந்த இது எதனாலன்னா அவங்க டிஜிசிஏவுக்கோ அமைச்சகத்துக்கோ பொய் சொல்லல. அதற்கு பதிலாக அவங்க அந்த கைட்லைன்ஸ் படி அதிகப்படியான பைலட்டை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க, குரூவை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. பிளைட் எல்லாம் ரீஷெடியூல் பண்ணணும்னா அதையும் செஞ்சிருக்காங்க. அப்படி ஒருவேளை தங்களுக்கு குறைவான பைலட் இருக்கு, 48 மணி நேரம் ஓய்வு கொடுத்ததுக்கு பிறகு எங்களால முன்ன மாதிரி ஆபரேட் பண்ண முடியல, சில விமான சர்வீஸுகளை குறைச்சிருக்காங்க. ஆனா இண்டிகோ எதையுமே செய்யல. பைலட்டை ரெக்ரூட் பண்ணல, குரூவை ரெக்ரூட் பண்ணல. சரி, விமான சர்வீஸை குறைப்போம், அதுவும் குறைக்கல. இருக்கிறவங்களை வச்சு அதே சர்வீஸை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்லப்படுதுன்னா ஒரு நாளைக்கு 2600 4000 அதிகபட்சம் வரைக்கும் சர்வீஸ் இருக்கு, இண்டிகோவினுடைய சர்வீஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ 1/3 பாகம்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 800, குறைந்தபட்சமாக 800 விமான சர்வீஸ் இண்டிகோவினால கேன்சல் செய்யப்பட்டிருக்கணும், செஞ்சிருக்க கூடாது. ஆனா அதை விட்டுட்டு டிக்கெட்டை புக் பண்ணிருக்காங்க, பணத்தை வாங்கியிருக்காங்க டிக்கெட்டுக்கான, அதற்கான கன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருக்காங்க. உங்க டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மக்கள் எல்லாம் ஏர்போர்ட் வந்துட்டாங்க, அவஸ்தைக்கு உள்ளாயிருக்காங்க. இது முழுக்க 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 இண்டிகோவினுடைய மேனேஜ்மெண்ட்டினுடைய தவிர அரசாங்கத்தை குறை கூறுவதோ இல்ல டிஜிசிஏவை குறை கூறுவதோ சரியான ஒரு அணுகுமுறையா இருக்காது.